பணம் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு கேள்வி. நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது கிடைக்கிற அந்த கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிஃப்ட் இல்ல, அது ஒரு பொறி. இன்னைக்கு இந்த லாயல்டி புரோகிராம்களுக்கு பின்னாடி இருக்கிற பகீர் உண்மைகளை தோண்டி எடுக்க போறோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இது உங்களுக்கு கிடைக்கிற பரிசு கிடையாது, இது உங்க டேட்டாவுக்காக கொடுக்கப்படுற லஞ்சம். நீங்க அவங்களோட விசுவாசமான வாடிக்கையாளர்னு அவங்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல. நீங்க யாரு, உங்க பழக்க வழக்கங்கள் என்ன, உங்க ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க அவங்க கொடுக்கற விலை தான் அது. புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்க விசுவாசத்தை வாங்கல, அவங்க வாங்குறது உங்க வாழ்க்கையோட சோர்ஸ் கோட. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இயங்க சோர்ஸ் கோடு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி உங்க ஆசைகள், தேவைகள், உங்க ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கற அந்த டேட்டாவை தான் அவங்க குறி வைக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த கார்டை ஸ்வைப் பண்ணும்போது உங்க கதையை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, இந்த டேட்டாவை எல்லாம் வாங்கி அவங்க என்னதான் செய்றாங்க? இங்கதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. அவங்க உங்கள மாதிரியே ஆன்லைன்ல ஒரு டிஜிட்டல் நகலை, அதாவது ஒரு டிஜிட்டல் ட்வின் ஐ உருவாக்குறாங்க. வாங்க அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். டிஜிட்டல் ட்வின் பேர் தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளையும் வச்சு இன்டர்நெட்ல உங்கள மாதிரியே ஒரு ஆளை உருவாக்குறாங்க. அது உங்க பழக்க வழக்கங்கள், உங்க ஹெல்த், உங்க லைஃப் ஸ்டைல்னு எல்லாத்தையும் கணிக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சோப்பு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு தகவலை வச்சு உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் டைப்னு வரைக்கும் அவங்களால யோகிக்க முடியும். இப்போ நான் சொல்ல போற நம்பரை கேட்டா நீங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்கற பாயிண்ட்ஸோட மதிப்பை விட உங்க டேட்டாவை வித்து சம்பாதிக்கிற பணம் 100 மடங்கு அதிகம். ஆமா, 100 மடங்கு. உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு உங்க தகவலை 1000 ரூபாய்க்கு மேல மத்த கம்பெனிகளுக்கு விக்கிறாங்க. யோசிச்சு பாரு. இதிலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்த விளையாட்டுல நீங்க கஸ்டமர் கிடையாது, நீங்க தான் விற்கப்படுற பொருள். உங்களுக்கு கிடைக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மீன் பிடிக்க போடுற புழு மாதிரி, ஒரு தூண்டல், அவ்வளவுதான். ஓகே, இது வெறும் டேட்டா வியாபாரம் மட்டும்தானே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம். உங்களை இன்னும் அதிகமா செலவு பண்ண வைக்கிறதுக்காகவே ரொம்ப தந்திரமா இந்த சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இத சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சினிமா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் ஐயோ டிக்கெட் காசு கொடுத்தாச்சேன்னு கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறோம்ல, அதே மனநிலை தான். இவ்ளோ நாள் பாயிண்ட் சேர்த்துட்டோமே, விட்டா நஷ்டமாயிடுமேன்னு தோணும். இது நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கும். இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சா 50 ரூபாய் வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்போம். இங்க என்ன நடக்குது? ஒரு போலி பணத்துக்காக நம்ம உண்மையான பணத்தை செலவு பண்றோம். கடைசியில லாபம் யாருக்கு? கம்பெனிக்கு தான். உங்க பாக்கெட்ல இருக்கிற 100 ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு எப்பவும் 100 ரூபாய் தான். அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற 1000 பாயிண்ட்ஸ் நாளைக்கு காலையில 100 பாயிண்ட்ஸா கூட மாறலாம். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸோட கண்ட்ரோல் கம்பெனி கையில இருக்கு. அவங்க நினைச்சா ஒரே ராத்திரியில அதோட மதிப்பை குறைச்சிட முடியும். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இந்த வீடியோவை 1 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்க போன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் ஆப்பை திறந்து பாருங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாம சும்மா தூங்கிட்டு இருக்கு? வெட்கப்படாம அந்த நம்பரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் இந்த வலையில சிக்கியிருக்கோன்னு நமக்கே புரியும். இதுவரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான். இப்போதான் நாம மெயின் பிக்சருக்கே வரோம். இந்த டேட்டாவோட ரொம்பவே அபாயகரமான ஒரு பயன்பாடு இருக்கு. அதுவும் நேரடியா உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த சங்கிலி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல உங்க லாயல்டி கார்டை யூஸ் பண்ணி சிப்ஸ், சோடா வாங்குறீங்க. ஸ்டெப் 2, அந்த சின்ன பில் டேட்டா நேரா டேட்டா புரோக்கருக்கு போகுது. ஸ்டெப் 3, அங்க ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம், ஓ இவர் அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாரு, இவருக்கு நோய் வர வாய்ப்பு அதிகம்னு உங்களை ஹை ரிஸ்க்னு ஒரு டேக் பண்ணிடும். கடைசியா ஸ்டெப் 4, நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது உங்க பிரீமியம் ராக்கெட் வேகத்துல ஏறி நிக்கும். ஷாக்கிங்கா இல்ல? இதுக்கு பேர் தான் கண்ணுக்கு தெரியாத கண்காணிப்பு. உங்களை சுத்தி ஒரு இன்விசிபிள் கேமரா இருக்கிற மாதிரி. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன வாங்குறீங்கன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இத வச்சு உங்க எதிர்கால லோன், இன்சூரன்ஸ்னு எல்லாத்தையும் அவங்க தீர்மானிக்கிறாங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டு உங்க பர்ஸ்ல இருக்கிற அந்த லாயல்டி கார்டை ஒரு மாதிரி பார்க்க தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேரை சென்றடையணும். ஐயையோ, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்படாதுங்க. எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. இந்த சிஸ்டம்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்க சில ஸ்மார்ட்டான வழிகள் இருக்கு. அதென்னன்னு இப்ப பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, இந்த மாதிரி லாயல்டி அக்கவுண்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு தனியான சிம் கார்டு, ஒரு பர்னர் நம்பர் யூஸ் பண்ணுங்க. உங்க சொந்த நம்பரை கொடுக்காதீங்க. 2, முடிஞ்ச வரைக்கும் கேஷ் கொடுத்து வாங்குங்க.
கேஷ் பரிவர்த்தனைய யாராலும் ட்ராக் பண்ண முடியாது. 3. பாயிண்ட்ஸ உண்டியல்ல சேர்க்கிற மாதிரி சேர்த்து வைக்காதீங்க. கிடைச்ச உடனே காலி பண்ணிடுங்க. நம்ம பணக்கதை சேனலோட நோக்கமே இதுதான். இந்த மாதிரி தந்திரங்கள்ல ஏமாந்து போகாம ஸ்மார்ட்டா யோசிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குறது தான். நீங்களும் இந்த டீம்ல ஒருத்தரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கூர்மையா இருங்க, சுதந்திரமா இருங்க. உங்க பணமும் உங்க டேட்டாவும் உங்க கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கணும். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த பகுப்பாய்வுல இதை விட ஒரு ஷாக்கிங்கான உண்மையை பார்க்க போறோம். நீங்க ஃப்ளைட்ல போறீங்க, உங்க பக்கத்து சீட்ல இருக்கிறவரு அதே டிக்கெட்டுக்கு உங்களை விட 30% கம்மியா பணம் கொடுத்திருக்காரு. எப்படி? அந்த மாயாஜாலத்துக்கு பேர் தான் டைனமிக் பிரைசிங். அத பத்தி அடுத்த முறை விரிவாக பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.